வணக்கம் மக்களே, வெல்கம் டு த மூவி இன்சைட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த மூவி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2021 வந்த நோவேர் டு ஹைட் மூவி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பக்காவான காமெடியான மூவி கைஸ். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இன்னும் அடுத்த வர மூவிஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட தொடக்கத்தில் ஒரு இருட்டான காடை காமிக்கிறாங்க. அந்த இருட்டில் 2 பேரும் ஓடுறானுங்க. எதுக்கடா இப்படி ஓடுறீங்கன்னு பார்த்தா கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு வேட்டையாட மாதிரி ஓடுறானுங்க. இவனுங்க யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி அனிமலை வந்து வேட்டையாடி பிடிக்கிறவனுங்க போல. அப்படி இவனுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணுக்கு ஒரு விசித்திரமான ஒரு அனிமல் தேர்ப்படுது. அது அனிமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டில் அடித்து பிடிச்சிடுறானுங்க. அதுக்கப்புறம் அங்கே இன்னொருத்தன் கேட்குறான், தலைவரே இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் கிடச்சிருக்கு போல. ஏற்கனவே நீங்கள் முன்னாடி நிறைய பெருசாக பிடிச்சது இந்த வாட்டி கிடைக்கல. ஸோ இதுக்கும் வருத்தப்பட அப்படின்றான். நான் எதுக்கட வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அப்படி அவன் திரும்பி பார்த்துட்டு அவன் போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு, குழப்பி வச்சு இது மாதிரி. அதுக்கப்புறம் அவன் பார்க்குறான், சுற்றி அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கு. ஆனால் இவனுக்கு ஒரு யோசனை தோணுது, இங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாமே இவனுக்கு பிடிச்சி வச்ச அந்த அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாரியில் ஏற்றுறானுங்க. எல்லாம் ஏற்றினதுக்கு அப்புறம் எங்கெங்க டெலிவரி ஆகணுமோ எல்லாம் ஒரு பக்கம் போகுது. அதில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பிடிச்ச அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது பிடிச்சது பார்த்தீங்கன்னா இவன் அந்த டிரைவ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவன் பிடிச்சிட்டு வந்த அனிமலை பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு அனிமல் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இவனுக்கு பிடிச்சிட்டு வந்ததை வந்து பாத்தீங்கன்னா சாவடிச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவனும் பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி எங்க பண்ணணுமோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு வண்டியை பாக்குறான். அது எந்த வண்டின்னு பாத்தீங்கன்னா எலி பிடிக்கிற வண்டி. இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க சொல்லிட்டு அவன் லூசு மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாசான ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ வேற லெவலில் இருக்குது. ஸோ இவனுங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு வந்திருக்கானுங்க. எதுக்காக வந்திருக்கானு பார்த்தீங்கன்னா எவனோ தகவல் கொடுத்துருக்கான் போல, எலி இங்கே இருக்குது வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு. அதனால இவனுங்க வந்திருக்காங்க. அங்கே ரிசப்ஷனிஸ்ட்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறாங்க. ஆரம்பத்தில் இவங்க நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு பிரேக்கப் ஒரு ஃபோன் கால் வருது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கே பிரேக்கப் பண்ணணும்னு சொல்கிறேன், மற்ற ஆம்பளை மாதிரி நீயும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலி பிடிக்கிற பேரில் வந்து எல்லா ரூம்ல இருக்கிறவனுங்க எல்லாமே எலிப்பிட்ட பயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் விட்டு எல்லாம் போறானுங்க. ஸோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் போயிட்டு எங்க இங்கே எலியெல்லாம் இல்லைங்க, நீங்க போகாதீங்க இருங்க, எங்க இங்கே பாம்பு மாதிரி ஒன்று போட்டுட்டு எங்களை புகை மூட்டத்தில் பயமுத்துறானுங்க, இவனுங்க போயிட்டு இங்கே எப்படி இங்கே இருக்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பாதி பேர் இங்கே இருக்கவனுங்க எல்லாமே போயிட்டானுங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இவனுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த எல்லாமே சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல இருக்கவங்க போய் சொல்றான், எங்க இந்த ஹோட்டலில் எலியே இல்லை, அப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க காலரில் பார்த்தீங்கன்னா ஒன்று குத்திருக்காங்க. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மாறி வந்திருக்கானுங்க ஹோட்டலு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மாமா நீ இன்னும் ஹோட்டல் சொல்ற, ரியான் ஹோட்டலு, யோ இது ரிஜெண்ட் ஹோட்டலியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கலவரமே நடக்குது. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நைஸாக நவுந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பிடிச்சிட்டு எங்கடா ஓடுறீங்க, நிலுங்கடா, இந்த ஹோட்டலில் எல்லாம் வந்தவங்களை எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு எனக்கு பைசா கொடுக்கறது இல்லாமல் எல்லாம் தப்பிச்சு ஓட பார்க்குறியா, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வருது. அதாவது என்ன யோசனை பார்த்தீங்கன்னா உடனே வந்து சொல்கிறான், இங்கே எலி இருக்கு ஆனால் உங்களுக்கு தான் தெரியல உங்க 2 பேருக்கும், இப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்றான். உடனே ஹீரோ, யோ மாமா இங்கேயா நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாது மாப்பிள்ள இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியா சரி உங்களுக்கு 1 hour டைம் தர, அதுக்குள்ளேயும் நீங்க எலி பிடிச்சி என் கண்ணு முன்னாடி காமி இருக்கீங்க, இல்லாட்டி வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. யோ மாமா இப்போ என்னையா பண்றது அப்படின்னு கேட்க உடனே பார்த்தீங்கன்னா மேலே காமிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு வெண்டிலேஷன் இருக்கு. யோ மாமா நான் வந்து உனக்கு பிளான் புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொன்ன, அவங்களை டைவர்ட் பண்றதுக்காக மேலே ஒரு ஓட்டர் இருக்கு, அந்த வெண்டிலேஷன் வழியாக நம்ம தப்பிச்சு போயிடலாம் என்னன்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்குள்ள போரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் காமிக்கிறாங்க. இவங்க பிடிச்சிட்டு வந்த அனிமல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக ஒரு கேஜில் வந்து பிடிச்சிட்டு உள்ள தள்ளுறாங்க. அப்படி அவன் பிடிச்சிட்டு வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஓனர் கிட்ட வந்து பேசுறான், அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட, இந்த பாரு உனக்கு பிடிச்சிட்டு வந்த அனிமலும் நான் கொடுத்துன்னு இருக்கேன், ஆனால் நீ எனக்கு சரியான பணமும் தர மாட்டேங்கிற என்ன அப்படின்னு கேட்கும்போது, அட இருப்பா இப்போதான் ரீசெண்டாக உன்னோட ஆளுங்கள் எல்லாமே மாட்டிக்கிட்டாங்களாமே, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இதில் வேற உனக்கு வந்து பைசா அதிகமாக தரணுமா அப்படி கேட்கும்போது, இந்த பேர் இதுக்கு மேலே நீ வந்து அதிகமாக தரலன்னா இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி 2 பேர் சண்டை போடுறானுங்க. திடீர்னு பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்தது சத்தம் வருது. என்னடா சத்தம் வருதுன்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்குது அந்த பெட்டிக்குள்ளே அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக். ஏன்னா நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேற லெவலான ஷாக்கு. இது ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் மாதிரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கே. இவனும் பார்த்தீங்கன்னா வா இது எங்கேருந்து பிடிச்ச வெறித்தனமாக இருக்க
இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது நான் பிடிக்கவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான். என்னதான் நீ பிடிச்சாலும் பிடிக்கலானும் பரவாயில்ல, பாக்குறதுக்கு விசித்திரமா இருக்கு, இதை வச்சு ஒரு சூப்பை போட்டுற வேண்டியதான் அப்படின்றான். உடனே பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரூம்ல வை அப்படின்னு சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா இவனும் அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ள வைக்கிறதுக்காக போறான். அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா இவனுங்க இந்த எல்லாமே புடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வைப்பானுங்க போல. நிறையவே பாத்தீங்கன்னா விசித்திரமான அனிமல் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்குது, பறவை எல்லாமே. அப்படி பாத்தீங்கன்னா இந்த சீன் அதோட முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து கேக்குறாங்க, எங்க அவன் உன் கூட இருந்தா அவன் காணும், நீ மட்டும் இருக்கன்னு கேட்க, அவன் பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்குள்ள எலி பிடிக்க போயிட்டான் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அவன் குரலை காணணும் அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவன் பேசுறான், நீங்க கவலைப்படாதீங்க, இங்க ஒரு எலி இருக்கு, நான் பாத்துறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கீழே இருக்கவன் பாத்தீங்கன்னா மச்சான் நீ என்னை விட்டு போயிடாத, அப்படியே நானும் இங்க தான் இருக்கிறேன், போறதா சொல்லு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா என்ன தப்பிச்சு போயிருக்கீங்களா? இல்ல மேடம் உங்களுக்கு சும்மா சொன்னேன், நாங்க எப்படியும் எலி பிடிச்சிருவோம், பிடிச்சி காமிச்சிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்றான். இவனும் பாத்தீங்கன்னா அந்த எலி ஒண்ணு பாக்குறான். எலி பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி ஒன்னு இழுக்குது, என்னன்னு தெரியல. அது இழுத்தோடனே பாத்தீங்கன்னா எலி பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே போயிடுச்சு. என்னடா இது எலி பின்னாடி நடக்குமா அப்படின்னு யோசனை மட்டும் அப்படியே போறான். போய் பார்த்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்ப அந்த பசன்னு ஒன்று இருந்து பாத்தீங்களா ஒரு மாதிரியா, அதை பாக்குறான். இது என்னடா இதுன்னு ஒரு விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது உடஞ்சு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். அதாவது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து அந்த அனிமல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து கீழே வந்து விழுந்துடுறான். விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னடா இடம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு இது போன் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க வந்து அவனுக்கு போன் பண்றான். யோ மாப்பிள்ள எங்கயா இருக்கிற, யோ நான் இங்க இருக்கேன், எங்க வந்து மாட்டிருக்கேனே ஒண்ணும் தெரியல, நீ வாய அந்த இடத்துக்கு அப்படின்றான். உடனே பாத்தீங்கன்னா போன் சிக்னல் கட் ஆயிருது. பின்னாடி பாத்தீங்கன்னா இவனுக்கு எல்லாருமே வந்துடுறானுங்க. அவனுக்கு பிடிச்சிருவனுக்கு எல்லாருமே பார்த்தா அந்த இவனுக்கு பிடிச்சி வச்ச அந்த கேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிருக்கு, அதுவும் காணோம். இவங்கிட்ட வந்து கேட்கறானுங்க எங்கேயா அது எங்க போச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்கறேன். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னையா காணோம் என்னையா சொல்ற அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா இவனுக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்டி வச்சு ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் இதே இடத்துல பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி ஆகலாம். ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் பிறந்த நாளுக்காக பாத்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்றான். ஸோ வேற லெவலில் என்ஜாய் பண்றாங்க. ஸோ அவன் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பான் போல. அவன் வந்து போன்லேயே சொல்லியிருப்பான் ஏற்கனவே அவன் பிடிச்சிட்டு வரும்போது, தலைவரே நீங்க இதை வந்து பார்க்கணும், இனி வேற லெவலான ஒரு டிஷ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இவன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் எல்லாரும் கேட்கறானுங்க, யோ எங்கேயா அந்த டிஷ், என்னோட கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டிராகன் கறியை சாப்பிட்டே அவனை எங்க அந்த டிராகன் அப்படின்னு கேட்கறானுங்க. இவனும் பாத்தீங்கன்னா மலுப்புறம் தொலைஞ்சு போன விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சுற்றுவா கொலை பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவனும் பாத்தீங்கன்னா தலைவரே அது ஒரு ஸ்பெஷலா மசாலாலாம் போட்டு வறுவலுக்காக ரெடி ஆகி இருக்குது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் அதுக்குள்ள ரெடி ஆயிருங்க, அது வரைக்கும் கொஞ்சம் கூலா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே பாத்தீங்கன்னா திரும்பவும் பாத்தீங்கன்னா அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா. அவன்கிட்ட போய் கேட்கறாங்க, டேய் இங்க ஒரு டிராகன் மாதிரி இருந்து நாங்க அடிச்சு வச்சிருந்தோம், அது பாத்தியாடா அப்படின்னு கேட்கும்போது அவன் வாயில அடிச்சு வச்சிருக்கு நீன்றான். யோ அவன் என்னடா சொல்றான், முதல்ல அது எடுத்து விடுங்கடா அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா என் பர்ஸ் எடுங்க அப்படின்றான். எதுக்கடா பர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கு அப்படின்றான். இவனுங்களும் பாத்தீங்கன்னா அது பர்ஸ்ல எடுத்து பாக்குறானுங்க, கொடுக்குறான். என்னடா இதுன்னு பாக்குறான். பாத்தீங்கன்னா டிராகன் காடை காமிக்கிறாங்க. இடே என்னை பார்த்தா என்னடா தெரியுது, டிராகன் மாதிரி ஒரு உருவத்தை கேட்ட நீ டிராகன் காடை காமிக்கிற அப்படின்றான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ரெஸ்டாரண்ட் செஃப் பாத்தீங்கன்னா வந்து இந்த டிராகன் மாதிரி ஆக்கிறதுக்காக ஒன்று பண்ணிருப்போம் போல டிஷ். இங்க பாருங்க பாஸ், இதை வந்து உங்க தலைவர்கிட்ட காமிங்க, இதை வந்து நம்ம காமிச்சோன்னா தப்பிச்சிடலாம் அப்படின்றான். என்னடா இப்படி பண்ணியிருக்கேன்னு ஓபன் பண்ணி பாக்குறான். பாத்தீங்கன்னா டிராகன் ஷேப்ல ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. ஏடா இதை பார்த்தா டிராகன் முறையாடா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஃபன் பண்ணியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு என்னடா இவன் மேலே போனவன் இன்னும் வரவே இல்லையே என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்குறதுக்காக இவ்வளவு வருவான் அந்த இடத்துக்கு. அப்படி அவன் வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன கருமண்டா இது கொலன்னு இருக்கு, அந்த இதை பார்த்துருவான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவன் எப்படியோ பாத்தீங்கன்னா தப்பிச்சு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இடத்த விட்டு எப்படியாச்சும் நைஸா நம்ம தப்பிச்சு அவனும் பொறுமையா நவுந்து வரான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி யாரோ கை வைக்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா திரும்பி அடிக்க வரான். யோ மாமா இங்கனே நீ பண்ற, டே அது நான் உனே கேட்கறேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, மேலே போயிட்டு எலியை பிடிச்சிட்டு வர்றா எங்கடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, யோ மாமா இது என்ன இடனே தெரியலையா, புதுசா என்னன்னா விசித்திரமான அனிமல்லாம் இருக்க, இவனுங்க என்னமோ சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறானுங்க, வராத இடத்துக்கு வந்துட்டேயா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான். சரிவா உடனே இங்க வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவனை வந்து இந்த டிராகனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு ஆளுங்க ஒரு பக்கமா தேடுறானுங்க. அப்படி இன்னொருத்தன் வந்து தேடிக்கிட்டே வரான். பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ரூம் மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. பார்த்தா அது ஒரு மாதிரியா இருக்கு அந்த இடத்துல. என்னடா இது ஒரு சித்திரமா இருக்கே பாக்குறதுக்கு அப்படின்னு பக்கத்துல போறான். மறுபடியும் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா அது இழுக்க ஆரம்பிச்சிருது. அவனை இழுத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பறந்துட்டு அப்படியே அந்த ஒருக்குள்ள இழுத்துக்குச்சு. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அவன் எலக்ட்ரிக்கல் அதை பிடிச்சி இழுத்துறான் ஒரு சுவிட்சை. அப்படி இழுத்தோடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்க கரண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிருது. லைட் ஆஃப் பண்ணோடனே பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே விருந்துக்கு காத்திருந்தாங்க பாத்தீங்களா, எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டே என்னடா நடக்குதுங்க, லைட்டை போடுங்கடா, டே
விருந்து வர கூப்பிட்டுட்டு ஒரு இதுவும் காணோம், எங்கடா இருக்காடே அப்படின்னு அவனை கத்துறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவனை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கடா அவன் தப்பிச்சு போனான்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் தலைவர் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருப்பான் போல. அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, என்ன கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துங்களா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடிஞ்சு போகிறாங்க. ஏமா நீ கோவப்படாதம்மா, உனக்கு டிராகன் கறி இல்லைன்னு வேற கறியை தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துடுறான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரு. தலைவரே எங்கே போறீங்க, இருங்க, ஐயோ ஒன்னால தான் அசிங்கம், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வச்சுக்கிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பார்த்தா நீ இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்த வச்சுட்டு உனக்கு இதுக்கான பணமும் தர மாட்டேன் எதுவும் தர மாட்டேன் அப்படின்றான். தலைவரே அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு 5 நிமிஷம் தான் பொறுத்துக்கோங்க அப்படின்றான். இதுக்கு மேலே என்னையா பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றான். உடனே கோச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கோவம் வந்துட்டு, இருங்க உங்களுக்கு டிராகன் கறி தானே ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்றான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. சரி என்ன அமைதியாயிடுச்சு, வா நம்ம இது போகலாம் இங்கிலேருந்து அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. என்னடா இது மூவ் பண்ணுற அப்படின்னு, நான் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கேக்கு கொண்டு வராங்க சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. உடனே அவன் மலுப்புறான், என்னடா இது உண்மையை சொன்னால் வெட்டிடுவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு கொண்டு வரான். அந்த கேக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சு நின்றுருக்கிறானுங்க. அவன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவரே நீங்கள் தான் தெரியும்ல சர்ப்ரைஸ் தான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதனால தான் லைட் ஆஃப் பண்ணேன், இந்தாங்க கேக்கை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்த்டே சாங்லாம் பாடுறாங்க. கேண்டில் ஊத போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மேலே இழுத்துக்குச்சுங்க. இழுத்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி அவனை கீழே போட்டுருச்சு. எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க, என்னடா நடக்குது இங்கன்ட்டு. யாருக்குமே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இடம் பார்த்தீங்கன்னா அது உருவமே காமிக்காமல் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆகத்தில் பறக்கிறானுங்க. ஸோ எல்லாம் பறந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதை இடத்த விட்டு வரவே இல்லைங்க. ஸோ ஐயா மறைஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்படி கொஞ்ச நேரம் மறைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாகவே சைலண்ட் ஆயிடுச்சு. ஸோ சைலண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்குறானுங்க, ஒருத்தனும் இல்லை. ஸோ எல்லாரும் போயிட்டு பாருங்க போல, பார்ட்டி முடிஞ்சிடுச்சு நம்மளும் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இவன் காலை பிடிச்சி ஒருத்தன் இழுக்கிறான். யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு பிடிச்சி இருக்குது, தலைவர் கேர்ள் ஃப்ரெண்டு. என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போ, என்னையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளும் பறக்க ஆரம்பிச்சிடறா. என்னடா இவன் பறக்கிற ஆகாயத்தில் சூரியக்காரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அந்த பசன்னு ஒரு ஜெல்லு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வருது. ஸோ அப்போ தான் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறானுங்க. சரி நம்ம தான் நினச்சிருப்போம் இந்த இடமே காலியாக இருக்குன்னு, பார்த்தா இவனுக்கு ஒழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இடத்தாண்ட ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பானுங்க போல. எல்லாருமே இதை பார்த்தோன்னே மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க, ஓடுறானுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கிறா, எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு நாளே சரியில்லை, காலையில் ஒருத்தையும் பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி பிரேக்கப் வச்சுக்கலான்னுட்டா, இன்னொரு பக்கம் இவனுக்கு 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி சத்தம் வருது வென்டிலேஷன்லேருந்து. என்னடா இருக்குது ஒரு சத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தீங்கன்னா இவனுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேலைலேருந்து கீழே உழுகுறானுங்க. நீ இருங்கடா உங்களை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிடறேன். நீ எங்கே பிடிக்கிற, நாங்களே வந்துட்டோம் இரு அப்படின்னு சொல்லி. ஆமாம் எதுக்கடா தப்பிச்சு போனீங்கன்னு கேட்கும்போது இங்கே பேர் சொல்ல வேண்டியது கீழே அங்கே பக்கத்தில் ஒரு கலவரமே நடக்குது, இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், இங்கே ஒரு விசித்திரமான ஒரு உருவம் இருக்குது எல்லாருமே சொல்கிறானுங்க. என்னடா நீ சொல்கிற விசித்திரமான உருவமா, என்ன நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ கேட்குறா. ஆமாம் நான் சொல்கிறது நீ எப்படியும் நம்ப மாட்டேன், ஆனால் நீ மட்டும் அதை பார்த்துருந்த அங்கே மைக்க போட்டு விழுந்திருப்ப அப்படின்றான். ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து சத்தம் வருது. என்னடா இது சத்தம் இருக்குது வையோ வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா மேலே கீழே விழுகிறான். ஸோ அந்த குண்டனும் பார்த்தீங்கன்னா இப்படி தப்பிச்சிட்டான் போல. சரி என்னையும் உங்கள்கிட்ட சேர்ந்து என்னையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்காக போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கிலிருந்து ஒரு விசித்திரமான எல்லா மக்கள்லாம் சாவறது பார்க்குறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தை பார்க்குறாங்க. அந்த உருவத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்து மைக்க போட்டு அந்த இடத்தாண்ட ஊந்துட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இவ்வளோ மூட்டையை தூக்கிக்கிட்டு எல்லாம் ஓடுறானுங்க ஒரு பக்கமாக. அதுக்கப்புறம் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஆளு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்கிறானுங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்துடுச்சுங்க, எல்லாரும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ அமைதியாக பார்த்தீங்கன்னா அதுவும் மூவ் பண்ணிட்டு இவனுக்கு இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வருது. ஸோ இவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கிற 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க. யோ நவுந்து போயா அப்படின்னு சத்தம் போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அயன் பாக்ஸ் இருக்குங்க ஆன்லே. இவன் மாமா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கையை வச்சிருவான், கத்துறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வாயை போட்டு அமைக்கிறோம். யோ மாமா கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கு ஏன் மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்கும், அதை தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்படி அது போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மைக்க போட்டு விழுந்தது பார்த்தீங்களா ஹீரோயின். ஸோ அவளை பார்த்தீங்கன்னா ஒரு இது இடத்துல வச்சிருப்பானுங்க போல. அந்த கவரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. யோ இப்போ மாமா என்னையா பண்ணுறது, அவளை பார்த்ததுன்னா அவ்வளோதான் ஏன் கடிச்சிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இரியா நான் இப்போ என்ன பண்ணுற மட்டும் பாரு, இன்னொரு பாட்டில் இருக்குங்க, இப்போ நான் எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் தூக்கி போடுவான். அது தூக்கி
போடுற வேகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ பட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப இவங்க ஒழிச்சிட்டு இருக்க இடத்தாண்டே வந்து விழுந்துருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அயன் பாக்ஸை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பயமுத்துவான். ஸோ மாமா நீ இப்படியே பண்ணிட்டு நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்றவான். உடனே அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவான். அந்த தடியம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மறைஞ்சிட்டு இருப்பாங்க. அவளும் பாத்திரம். உடனே மாமா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அயன் பாக்ஸ் எடுத்து கொஞ்சம் பயமுத்திட்டு இருப்பான். இவன் அப்படியே பண்ணியா நான் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாண்டி போகும்போது ஒயர் மாட்டி பார்த்தீங்கன்னா பிளக் கலந்து வந்துருங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ என்ன மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தைச்சு ஓடுவானுங்க. ஸோ வேற லெவலில் இருக்கும் அந்த சீன் பார்க்கறதுக்கே வேற லெவலில் ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஓடி போய் லிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள ஏறியே அவனும் க்ளோஸ் பண்ணுறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு ஓடி வராங்க. அவனால் ஓடவும் முடியல. அதுக்கப்புறம் பின்னாடி அவனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு முன்னாடி ஓடி போகிறான். டேய் லிஃப்ட்டை ஆன் பண்ணுறான் திறந்து வைடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைவ் அடிச்சு பார்த்தீங்கன்னா மண்டையை வந்து நடுவில் விட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனோட ஓடி வரதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்டா உன்னை உள்ளே காப்பாற்றுறதுக்கு சொன்னால் நீ எங்கேயும் மாட்டி விட்றதுக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லி சண்டை போடுவானுங்க. இப்படி சண்டை போட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற பட்டனை வந்து டச் ஆயிருங்க. டச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கீழே போயிருக்காது போல அதே தண்டை இருந்திருக்கு. டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆன டோர் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்க்குது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள வருதுங்க லிஃப்ட்டுக்குள்ள. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவன் பிடிச்சிட்டு வந்தான் பார்த்தீங்களா இந்த அண்டர் பண்ணான் பார்த்தீங்களா, அவன் உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டுறான். ஸோ இவன் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து தங்கியிருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தங்கியிருப்பான் ரூம் எடுத்து. அதனால பார்த்தீங்கன்னா இவன் பக்கத்தில் இருந்தனால பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டுருவான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து அவங்களும் எழுச்சிருவாங்க. அப்படி எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் போயிட்டு பார்க்குறாங்க. என்ன உருவண்டா எப்பா எப்படா இது இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை போய் திட்டுவாரு. ஏன்டா எல்லாம் ஒன்னால தான்டா இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு தின்னால தான்டா கண்ட வைரஸ் எல்லாம் பரவி விட்டு இருந்தீங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வைரஸ் வந்தது. எல்லாம் ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளே தான்டா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அவன் துப்பாக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஷூட் பண்ணுவாங்க. அது மற்றவங்க செத்து போனா என்ன இது எல்லாருமே சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணில் துப்பாக்கி இவன்கிட்டையும் இருக்கனால எதுவும் பேச முடியாமல் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறது எல்லாமே செய்கிறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் செத்துடுச்சுல்ல அதெல்லாம் இன்னுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னு வைங்களேன் அது உருவமே இருக்காது, ஒரே ரத்தமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போயிடுச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதை பிடிக்கிறதுக்காக ஆகா மறு விட்டிங்களாடா இதுலேருந்து எப்படா தப்பிச்சு போகிறது, அதுக்கப்புறம் இதை எப்படியாச்சும் பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த துப்பாக்கி வச்சிருக்கவன். உடனே இவனுங்களை 3 பேரும் கட்டி போட்டு ஒரு ரூமில் வந்து கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான், யோ மாமா உனக்கு இன்னுமா ஏன் புரியல, நம்மளை கட்டி போட்டு அதுக்கு உணவாக கொடுக்க போகிறான், அது வந்தோடனே இவனுக்கு பிடிக்கிறதுக்கு தான் ஏன் பிளான் வச்சிருக்கானுங்க அப்படின்றான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த வாழவே பிடிக்கல, என்ன பண்ணனே தெரியல, நீ நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துருது அந்த இடத்துல. இவனுங்களும் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு எப்படி எப்படியோ தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறானுங்க. உடனே அந்த செஃப் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உடனே பெயிண்ட் எடுத்து அது மேலே ஊற்றிடுறாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உருவம் தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சதுக்கப்புறம் அவனும் துப்பாக்கி எடுத்து மாற்றி மாற்றி சுடுறான். அதுவும் தப்பிச்சு போகுது. இது பின்னாடியே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகக்கூடாதுன்னு இங்கேயே சுட்டு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியோ பிடிச்சி ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மேலே உளுந்து பார்த்தீங்கன்னா நசுங்கி செத்துருது. இவனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் செத்துச்சான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் தாங்க தெரியுது வால் மட்டும் தாங்க அங்கே இருக்குது, மற்ற மண்டை பாதி உடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு பக்கத்தில் வந்து அவனை அட்டாக் பண்ணி அங்கேயே காலி பண்ணிடுச்சு. ஸோ இவனுங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுறாங்க, ரூஃபுக்கு வந்துடுறாங்க. ரூஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும், இல்லாட்டி அவ்வளோதான், இங்கேருந்து எப்படியா தப்பிக்கிறது, யோ மாப்பா என்னையா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் அந்த லைட்டுலாம் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் அது மேலே ஏறுங்க அப்படின்றாங்க. யோ இது மேலே எப்படியா ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ முதல்ல ஏற ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் வந்து யோசிக்காம பார்த்தீங்கன்னா நான் ஏற மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், ஏமா நீ ஏறலன்னா அவ்வளோதான்மா இங்கே செத்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த மிருகத்தை யோசனை பண்ணி பார்க்குது. அந்த பயத்திலே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏறினதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறா. அப்படி இவங்க ஏறிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டாப் கிட்டத்தில் வந்துடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்துடுது. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யோ யார் ஆட்டுறது, ஆட்டின கீழே விழுந்துரும் மாப்பிள்ள நான் ஒன்று ஆட்டலையே அப்படின்னு கீழே பார்க்குறாங்க. கீழே பார்த்தா அது மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்குங்க. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பக்கம் பிடிச்சி ஆட்டுங்கடா டே ஆட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அதை ஆட்டி பார்த்தீங்கன்னா கீழே விழுக வைக்கிறாங்க. அப்படி மாற்றி மாற்றி விழுக வைக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டும்
வருது அந்த இது கட்டை எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஆட்டினால பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினும் அவனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கீழே மாட்டிப்பாங்க, பறந்து போய் கீழே விழுந்துருவாங்க. யோ மாமா காப்பாத்தியா, யோ தூக்கியா அப்படின்னு கேட்பானுங்க. யோ உன யாரையா கீழே போக சொன்னா, மெதுதான் ஆட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவன் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு காலை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பேண்ட்டை. அது பார்த்தீங்கன்னா அவன் பேண்ட் உருவிட்டு பாதி தூரம் வந்துடும். யோ என்னையா நீ ஜட்டி போட்டிருக்க, ஜட்டி போடுற வயசாயா இது, இந்த மாதிரி ஜட்டியெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஒரே ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு கயிறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒன்று இது போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்காக பறந்து வருவான். அப்படி பறந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கையை பிடிச்சி காப்பாற்றிடுவான். அந்த மிருகமும் பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணுறதுக்காக வரும். பட் ஆனால் கீழே வந்து மேலே இருந்து கீழே வந்துருங்க. விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சேஃபாக லேண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் விட்டு எல்லாம் கீழே வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக செதறி கிடக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் செத்துடுச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரைய சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சத்தம் வருது. அண்ணாடா இது மறுபடியும் வந்துருச்சான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் எழுந்து வரான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வரான். அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுங்களை கோவமாக திட்டுறாங்க. கையில் வந்து கன் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் உங்களால தான் அவங்களை உயிரோட போக மாட்டேன், எனக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து சண்டை போடுறான். ஏண்டா நீ தாண்டா எங்களுக்கு நன்றி சொல்லணும், நான் தாண்டா எல்லாத்தையும் காப்பாற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்ல வைக்கிறான். எனக்கு இப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, இப்போ உங்களோட சாவே அடிச்சு ஆகணும் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் சத்தம் மாதிரி அடிக்குது. அவன் உடனே சொல்கிறான், ஐயோ முதல்ல ஃபோன் அடியா, சத்தம் வருது பாரியா, என்கிட்ட எங்கடா ஃபோன் இருக்குது அப்படின்னு கேட்குமா. அப்போ எங்கடா சத்தம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது இடிஞ்சு எல்லாம் ஊந்துது. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபோன் சத்தம் வருது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உருவம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா வருதுங்க. இந்த வாட்டி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு எல்லாம் பெருசாக தள்ளிட்டு வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்களை சாப்பிட்டத ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டத வயிறு இவ்வளோ பெருசாக இருக்கும் போல் அந்த மாதிரி உரத்தில் வருது. உடனே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை இழுத்துக்குச்சுங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காலி ஆயிட்டான். இவங்க இப்போ ஆகா இன்னும் முடியலையாடா, அப்போ ஓடுங்கடா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறானுங்க மறுபடியும். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனுக்கு அடி போட்டுருங்க, அவன் ஃப்ரெண்டுக்கு, அவன் மாமாக்கு அடி போட்டுரும். ஸோ அதனால நொண்டி நொண்டி வருவான். என்னை இப்படியே தள்ளிட்டு போனால் எப்படா கூட்டிக்கிட்டு ஒரு வண்டி மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுவான் என்னை தள்ளிட்டு போகிறதுக்கு. ஸோ ஹீரோவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு போகிறதுக்கான வண்டியை செக் பண்ணுறதுக்காக ஒரு ரூமுக்கு வந்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு உடனே வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணுவான். இங்கே ஏன் மாமாயோ என்னையா பண்ணுற, நான் உனக்கு காப்பாற்றுறதுக்கு இல்லை மாப்பிள்ள, நீங்கள் போங்க எல்லாருமே, என்னால் தானே உங்களுக்கு பாரமாக இருக்குது, நீங்கள் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் நோண்டிட்டு வரதுனால நான் ரொம்ப இது உங்களுக்கு சங்கடப்படுத்துகிறேன், நீங்கள் 2 பேர் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருள்கள்லாம் எடுத்து போடுறான், அது உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டுடுறான். கொஞ்ச நேரத்துக்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டோர் எல்லாமே உடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வந்துடுதுங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த இடமே போகிறதுக்கான வழி இல்லை, வெறும் வந்து சந்தா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டிக்கிட்டு அப்படியே முழிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்குங்க, அதனால வெப்பத்தை தாங்க முடியாது, அதை தூக்கி போடு அப்படின்றாங்க. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு ஆளை எப்படி நான் தூக்குறது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா கோபப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. நீ எதுக்கும் உதவாக்காரி, நீ எதுவுமே சரியில்லை, உனக்கு இப்படி நடந்து பிரேக்கப் காரணத்துக்குலாம் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுத்துற மாதிரி பேசிடுவான். அவளும் பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தினால பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தூக்கி இப்போ பாருடா தூக்கி அப்படியே போனோம். ஸோ போட்டதுனால பார்த்தீங்கன்னா வெப்பம் எல்லாமே தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி எல்லாமே ஆகும். ஸோ இவ்வளோ 2 இது தூக்கி போட்டுருவோம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது கால் பிடிச்சி அது இழுக்க ஆரம்பிச்சிருங்க, நாக்கில் பட்டு உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனு கையை பிடிச்சிருவான். ஸோ உடனே ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் பக்கத்தில் இருக்குங்க, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வாய்க்குள்ளே போட்டுருவான் அந்த டிராகனுக்குள்ளே. ஸோ உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இதுவாயிருங்க. ஸோ உடனே வெளியில் வந்து பார்ப்பான். வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடிஞ்சு போய் இருக்கும் அந்த இடத்துலையும். ஸோ அவன் அழுக ஆரம்பிப்பான், அவனோட ஃப்ரெண்டு இதுவாயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு பெட்டியிலேருந்து ஒரு சத்தம் வருங்க, என்னடா இது மறுபடியும் என்னடா சத்தம் கேட்குதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது இன்னைய மாப்பிள்ள செத்துட்டு நினச்சியா, இங்கே தான் இருந்து அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த இடத்தாண்டே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த இடம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் 3 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. ஒரு பச்சை பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடத்துல காமிக்கிறாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, மாப்பிள்ள நம்ம மச்சான் இந்த மாதிரி நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை நம்ம விட்டுறலாம். ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுத்து ஆகணும், ஏன்னா அதுவும் நம்மள மாதிரி தானே, அதுக்கு பசி எனக்கு தெரிஞ்ச அந்த டிராகன் கூட நல்லது தான், அதனால அவங்க பிடிச்சதுனால தானே நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, அவங்க இடத்துல அவங்கள விட்டுருந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் அப்படியே நடந்து போகிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா படமும் முடியுது அந்த இடத்துல. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடியான படம். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த படம் நிறையா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்த வரும் மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.